அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசு தகவல்களை தனியார் இமெயில் சர்வர் மூலம் அனுப்பி கவனக்குறைவாக கையாண்டதாக எழுந்த புகார் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்திய அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI சட்டவிரோதமான செயலில் ஹிலாரி கிளின்டன் ஈடுபடவில்லை என்று கூறி கடந்த ஜூலை மாதம் விசாரணையை முடித்துக் கொண்டது. இந்த நிலையில் மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக FBI இயக்குனர் ஜேம்ஸ் கோமே நேற்று அறிவித்து புதிய பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் அவரது இந்த அறிவிப்பு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. FBIயின் புதிய விசாரணைக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் ஹிலாரி மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக சில அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். FBIயின் முடிவுக்கு எதிராக நீதிபதிகள் உள்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்தபோதும் தனது நடவடிக்கை சரியானதுதான் என அமெரிக்க எம்பிக்களுக்கு எழுதிய கடிதத்தில் FBI இயக்குனர் ஜேம்ஸ் கோமே விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக புளோரிடாவில் நடைபெற்ற கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ஹிலாரி கிளின்டன் அதிபர் தேர்தல் நடைபெற சில தினங்களே இருக்கும் நிலையில் FBI இவ்வாறு அறிவித்திருப்பது மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது விசித்திரமாக இருப்பதோடு முன் எப்போதும் இல்லாத நடவடிக்கையாக இருக்கிறது என்றும் ஹிலாரி கிளின்டன் தெரிவித்தார். இது தொடர்பாக FBI இயக்குனரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் ஹிலாரி கூறினார்.